வைசாக மாதம் என்று அழைக்கப்படும் வைகாசி மாத மாஹாத்மியம் 4ஆம் அத்தியாயமான 4ஆம் நாள் கதை. வைசாக மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய புனித சடங்குகள். நாரத மாமுனிவர் கூறினார், வைசாக மாதத்தில் விரதங்களை கடைபிடிப்பவர் பின்வரும் 8 செயல்களை தவிர்க்க வேண்டும். உடலில் எண்ணெய் பூசுதல், பகல் நேரத்தில் உறங்குதல், வெண்கல பாத்திரத்தில் உணவருந்துதல், கட்டிலில் படுத்துறங்குதல், வீட்டிற்குள்ளேயே நீராடுதல், விலக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்ளுதல், ஒரு நாளைக்கு 2 முறைக்கு மேல் உணவருந்துதல் மற்றும் இரவு நேரத்தில் உணவருந்துதல். வைசாக மாதத்தில் விரதங்களை கடைபிடித்து தாமரை இலையில் உணவருந்துபவர் பாவங்களிலிருந்து விடுபடுவார். அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைவார். வைசாக மாதத்தின் நண்பகல் வேளையில் பயணத்தால் களைப்படைந்த பிராமணர்களின் பாதங்களை ஒரு சுத்தம் செய்ய வேண்டும். அது ஒரு புனித சடங்காகும். அனைத்து புனித சடங்குகளிலும் மிகச்சிறந்த ஒன்றாகும். காலால் நடந்து வந்ததால் களைப்படைந்த ஒரு பிராமணர் நண்பகல் வேளையில் ஒருவரின் இல்லத்திற்கு வந்தால் அந்த பிராமணரை ஒரு அழகான ஆசனத்தில் அமரச் செய்து அவரது பாதங்களை நீரினால் சுத்தம் செய்து அந்த நீரை தன் தலையில் மீது தெளித்து கொண்டால் அவரது சம்சார பந்தங்களாகிய அனைத்து கட்டுகளும் அறுபட்டு போகும். கங்கை நதியிலும் பிற அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நீராடிய ஒருவருக்கு அவர் நிச்சயமாக இணையானவர் ஆவார். வைசாக மாதத்தில் நீராடாத ஒருவரும் வைசாக மாதத்தை பலாச இலையில் உணவருந்தாமலேயே கடத்தி விடுபவரும் முதலில் ஒரு கழுதையாகவும் அதன்பின் ஒரு கோவேறு கழுதையாகவும் மறுபிறவி எடுப்பார்கள். நோய்கள் ஏதுமின்றி வலிமையான உடல் வாகு கொண்ட ஒரு ஆரோக்கியமான மனிதன் வைசாக மாதத்தில் இல்லத்திற்குள்ளேயே நீராடினால் அவன் ஒரு சண்டாள பெண்ணின் கருவில் மறுபிறவி எடுப்பான். மாமன்னரே, சூரியன் மேஷராசியில் சஞ்சரிக்கும் வைசாக மாதத்தில் ஒருவன் வெளி இடங்களில், அதாவது ஆறுகள், ஏரிகள் போன்றவற்றில் நீராடாமல் இருந்தால் அவன் 100 முறை நாயாக பிறப்பான். வைகாசி மாதம் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட நீராடல்கள் மற்றும் தான தர்மங்கள் ஏதுமின்றி வீணே கழியுமானால் அந்த நபர் நிச்சயமாக ஒரு பேயாக பிறப்பார். வைகாசி மாதத்திற்குரிய புனித சடங்குகளை முறையாக அனுசரிக்காதவர் நிச்சயமாக தாழ்நிலையை, அதாவது இழிந்த பிறவியை அடைவார். வைகாசி மாதத்தில் நீர் மற்றும் சமைத்த உணவை பிறருக்கு தானமாக வழங்காத கஞ்சத்தனமான மனதுடைய ஒரு மனிதனின் பாவங்களும் துன்பங்களும் ஒருபோதும் நீங்காது. இதில் எவ்வித ஐயமும் இல்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது பக்தி கொண்ட ஒருவன் வைகாசி மாதத்தில் ஒரு நதியில் நீராடினால் அவன் 3 பிறவிகளில் சேர்த்து வைத்த பாவங்களிலிருந்து விடுபடுவான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. கடலில் கலக்கும் ஒரு நதியில் சூரிய உதயத்தின் போது ஒருவன் நீராடினால் அந்த கணத்திலேயே அவன் 7 பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவான். ஜானவி நதி, கங்கை, விருத்த கங்கை, பூடி கங்கை, காளிந்தி, யமுனை, சரஸ்வதி, காவிரி, நர்மதை மற்றும் வேணி, கிருஷ்ணவேணி இவை அனைத்தும் சப்த கங்கைகள், 7 கங்கைகள் என்று போற்றப்படுகின்றன. இந்த சப்த கங்கைகளில் ஏதேனும் ஒன்றில் அதிகாலையில் புனித நீராடும் ஒரு மனிதன் 1 கோடி பிறவிகளில் சேர்த்து வைத்த பாவங்களிலிருந்து விடுபடுவான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. வைகாசி மாதமான வைசாக மாதத்தில் காலையில் இயற்கையான நீர்நிலைகளில், குளங்கள், ஏரிகள் போன்றவற்றில் புனித நீராடும் ஒருவன் தான் பிறந்ததிலிருந்து செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். இதிலும் எவ்வித ஐயமும் இல்லை. வைகாசி மாதம் தொடங்கியதும் இல்லத்தின் வெளியே அமைந்துள்ள கிணறுகளில் காலையில் நீராடும் ஒருவன் தனது பெரும் பாவங்கள் அனைத்தும் அழிந்து போக பெறுவான். கங்கை நதி உள்பட அனைத்து புனித நதிகளிலும் இல்லத்தின் வெளியே அமைந்துள்ள நீர் நிலைகளில் அவை பசுவின் குளம்புகளால் ஏற்பட்ட சிறிய பள்ளங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக எழுந்தருளியுள்ள இந்த உண்மையை உணர்ந்து நீராடுபவன் அனைத்து புனித தீர்த்தங்களிலும் நீராடியதை காட்டிலும் மேலான பலனை அடைவான். எவ்வாறு நீரை விட பால் சிறந்தது, அரசனை பாலை விட தயிர் சிறந்தது, தயிரை விட நெய் சிறந்தது, அவ்வாறே மற்ற மாதங்களை விட கார்த்திகை மாதம் சிறந்தது, கார்த்திகையை விட மார்கழி மாதம் சிறந்தது, அதனை விட மாக மாதமான மாசி மாதம் சிறந்தது.
மாசி மாதத்தை விட வைசாகம் என்றழைக்கப்படும் வைகாசி மாதம் சிறந்தது. அம்மாதத்தில் செய்யப்படும் புண்ணிய செயல் ஆலமரத்தின் மிகச்சிறிய விதை எவ்வாறு வளர்ந்து ஒரு பெரிய மரமாகிறதோ அவ்வாறே பன்மடங்கு பெருகி வளரும். ஒருவன் செல்வந்தனாகவோ மிக கொடிய வறுமையில் உழல்பவனாகவோ அல்லது பிறரை சார்ந்திருப்பவனாகவோ இருக்கலாம். ஆனால் அவனுக்கு கிடைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் அது கிழங்காகவோ வேராகவோ பழமாகவோ காயாகவோ உப்பாகவோ வெல்லமாகவோ இலந்தை பழமாகவோ இலையாகவோ நீராகவோ அல்லது மோராகவோ எதுவாக இருப்பினும் அதை ஒரு அந்தணருக்கு தானமாக அளிக்க வேண்டும். இச்செயல் அளவற்ற நன்மைகளை தர வல்லதாகும். ஒருவன் முற்பிறவியில் எதையும் தானமாக அளித்திருக்காவிட்டால் அவனுக்கு எவ்விடத்திலும் பிரம்மா உள்ளிட்ட தேவர்களிடமிருந்தும் கூட எதுவும் கிடைப்பதில்லை. ஒருபோதும் தான தர்மங்கள் செய்யாதவன் வறுமையில் உழல்பவனாக மாறுவான். வறுமையின் காரணமாக அவன் மேலும் பாவங்களை செய்கிறான். பாவச் செயல்களின் விளைவாக அவன் நரகத்தில் வீழ்கிறான். ஆகையால் இன்பத்தை விரும்பும் எவரும் தான தர்மங்களை செய்தல் வேண்டும். எவ்வாறு அனைத்து நற்பண்புகளும் நிறைந்த ஒரு இல்லமானது பொருட்கள் மற்றும் உடைமைகள் ஏதுமின்றி இருந்தால் அது சிறப்பானதாக கருதப்படுவதில்லை. அதுபோலவே மற்ற மாதங்களில் செய்யப்படும் புனித சடங்குகளும் பக்தி அனுஷ்டானங்களும் வைசாக மாத விரதங்களான வைகாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படாவிட்டால் வீணாகிவிடும். அனைத்து நற்பண்புகளும் அழகிய அங்க லட்சணங்களும் வாய்க்க பெற்ற ஒரு பெண் உயிருடன் இருக்கும் கணவனை பெற்றிருக்காவிட்டால் அவள் சிறந்து விளங்குவதில்லை. அதுபோலவே ஒரு புனித சடங்கு அனைத்து துணை அம்சங்களுடன் கூடியதாக ஒவ்வொரு விவரத்திலும் முழுமையாக அமைந்திருந்தாலும் வைசாக மாத விரதங்கள் இல்லாவிட்டால் அது பயனற்றதே என்று ஞானிகள் அறிவர். கருணை குணம் இல்லாவிட்டால் மற்ற அனைத்து நற்பண்புகளும் பயனற்று போவது போல வைகாசி மாத விரதங்கள் இல்லாவிட்டால் அனைத்து புனித சடங்குகளும் பயனற்று போகும். ஒரு காய்கறி உணவு அனைத்து சிறந்த அம்சங்களையும் பொருட்களையும் கொண்டிருந்தாலும் அதில் உப்பில்லாவிட்டால் அது ருசிக்கப்படுவதில்லை. அதுபோலவே வைகாசி மாதத்துடன் தொடர்பில்லாத ஒரு புண்ணிய செயலை நல்லோர் மேற்கொள்ளலாகாது. அது நன்மைகளை அடைவதற்கும் உகந்ததல்ல. ஒரு இளம் பெண் மிகுந்த அழகுடையவளாகவும் அனைத்து ஆபரணங்களையும் அணிந்தவளாகவும் இருக்கலாம். ஆனால் போதுமான ஆடை இல்லாவிட்டால் அவள் சிறந்து விளங்குவதில்லை. அதுபோலவே மனிதர்களால் மிகச் சிறப்பாக செய்யப்படும் தொடர் புனித சடங்குகள் கூட வைகாசி மாத சடங்குகள் இல்லாவிட்டால் சிறந்து விளங்குவதில்லை. எனவே வைகாசி மாதத்தில் அனைத்து வகையான உயிரினங்களாலும் எப்பாடுபட்டாவது புனித சடங்குகள் செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மது என்னும் அரக்கனை அளித்தவனான இறைவனை மதுசூதனனை மனதில் நிறுத்தி சூரியன் மேஷராசியில் சஞ்சரிக்கும் வேளையில் பக்தன் காலை பொழுதில் புனித நீராடி பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். அவ்வாறு செய்யாவிடில் அவன் நரகத்தில் வீழ்வான். மகீரதன் என்ற பெயருடைய ஒரு அரசன் இருந்தான். அவன் தன் புலன்களின் மீது எவ்வித கட்டுப்பாடுமின்றி மிகுந்த காமமும் இச்சையும் கொண்டவனாக திகழ்ந்தான். ஆயினும் வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் அவன் மேற்கொண்ட புனித நீராடல் காரணமாக அவன் நேரடியாக வைகுந்தத்தையே அடைந்தான். வைகாசி மாதம் என்பது மதுசூதனனை தனது அதிதேவதையாக கொண்ட மிகுந்த நன்மைகளை அருளும் ஒரு மாதமாகும். யாத்திரைகள், தவங்கள், யாகங்கள், தான தர்மங்கள் மற்றும் ஹோமங்கள் போன்ற பல்வேறு புனித சடங்குகளை செய்வதற்கு இம்மாதம் மிகச்சிறந்த பலன்களை தருகிறது. பிரார்த்தனைக்கான மந்திரம்: மதுசூதனரே, தேவர்களின் தலைவரே, சூரியன் மேஷராசியில் சஞ்சரிக்கும் வைகாசி மாதத்தில் நான் காலை பொழுதில் புனித நீராட இருக்கிறேன். மாதவரே, இந்த செயலுக்கு எந்தவித தடங்களும் ஏற்படாதவாறு அருள்வீராக. அர்க்கியம் அளிப்பதற்கான மந்திரம்: சூரியன் மேஷராசியில் சஞ்சரிக்கும் வைகாசி மாதத்தில் நான் அதிகாலை நீராடல் எனும் கடமையில் ஈடுபட்டுள்ளேன். நான் தமக்கு அர்க்கியம் நீர்காணிக்கை அளிக்கிறேன். மதுசூதனரே, இதனை ஏற்றுக்கொள்வீராக. கங்கை நதி உள்ளிட்ட அனைத்து நதிகளே, நான் அளிக்கும் இந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொள்வீராக. புண்ணிய தீர்த்தங்களே மற்றும் நீர் சுழல்களே, நான் அளிக்கும் இந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொள்வீர்களாக. என் மீது பெரிதும் மகிழ்வு கொள்வீர்களாக. யமதேவரே,
தாமே அனைத்திற்கும் தலைவன், பாவிகளை தண்டிப்பவரும் தாமே ஆவீர்கள். தாமே அனைவரையும் நடு நிலையுடன் நோக்குபவர். நான் அளிக்கும் இந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொள்வீராக. இம்மாத விரதத்தால் கிடைக்கும் நற்பலன்கள் தாம் எனக்கு தந்தருள்வீராக. பக்தன் இவ்வாறு அர்க்கியங்களை சமர்ப்பித்த பின்னர் புனித நீராடலை மேற்கொள்ள வேண்டும். அவன் 2 ஆடைகளை அணிந்து கொண்டு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட அனைத்து சடங்குகளையும் நிறைவேற்ற வேண்டும். வசந்த காலத்தில் மலரும் மலர்களை கொண்டு அவன் மதுசூதனனை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். பின்னர் வைசாக மாதமான வைகாசி மாதத்தின் சிறப்பை போற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திவ்ய சரித்திரங்களையும் கதைகளையும் அவன் செவிமடுக்க வேண்டும். இதன் மூலம் கோடிக்கணக்கான பிறவிகளில் அவன் ஈட்டிய பாவங்களிலிருந்து விடுபட்டு முக்தியை அடைவான். அவன் இவ்வுலகிலோ விண்ணுலகிலோ அல்லது பாதாள உலகங்களிலோ ஒருபோதும் துன்பத்தை அனுபவிக்க மாட்டான். அவன் மீண்டும் எவ்விடத்திலும் எந்த தாயின் கருவிலும் பிறக்க மாட்டான். அவன் மீண்டும் தாய்ப்பால் அருந்தும் நிலைக்கு தள்ளப்பட மாட்டான். அதாவது பிறவி சுழற்சியிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுவான். வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் வெண்கல பாத்திரத்தில் உணவருந்துபவன், நற்கதைகளை செவிமடுக்காதவன், புனித நீராடலை மேற்கொள்ளாதவன் அல்லது தான தர்மங்களை செய்யாதவன் ஆகியோர் நரகத்தை அடைவர். 1000 அந்தணர்களை கொன்றதால் ஏற்படும் பாவத்தை கூட ஏதோ ஒரு வகையில் போக்கிவிட முடியும். ஆனால் வைகாசி மாதத்தில் புனித நீராடலை மேற்கொள்ளாத ஒருவன் ஈட்டிய பாவத்தை எக்காலத்திலும் போக்கவே இயலாது. வைகாசி மாதத்தில் புனித நீராடாத அந்த இழிந்த மனிதன் உயிருடன் இருந்த போதிலும் சந்தேகத்திற்கிடமின்றி இறந்தவனே ஆவான். ஏனெனில் அவனது உடல் அவனது கட்டுப்பாட்டில் உள்ளது. நீரினுள் தடையின்றி இறங்கி இருக்க அவனுக்கு சுதந்திரம் உள்ளது. மேலும் ஹரி எனும் 2 எழுத்துக்களை உச்சரிக்க அவனது நாவிற்கு சுதந்திரம் இருந்தும் அவன் அவ்வாறு செய்வதில்லை. அறிவற்றவனும் மயக்கமுற்றவனுமான ஒரு ஆன்மா வைசாக மாதத்தில் ஏதேனும் ஒரு வழியின் மூலம் மதுசூதனனை வழிபட தவறினால் அவன் கேளல் முகம் கொண்ட பிறவி இழிபிறவி பன்றியாக மறுபிறவி எடுப்பான். வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் துளசி இலைகளை கொண்டு திருத்துழாய் இலைகளை கொண்டு பகவான் மதுசூதனனை வழிபடுபவன் சக்கரவர்த்தியாக பிறந்து 1 கோடி பிறவிகளுக்கு இன்பங்களை அனுபவிப்பான். அதன் பின்னர் அவன் தனது குடும்பத்தை சேர்ந்த 1 கோடி பேருடன் இணைந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சாயுஜ்ய நிலையை, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் ஒன்றிணைதலை அடைவான். அந்த பக்தன் பல்வேறு பக்தி மார்க்கங்களின் வாயிலாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சகுண மற்றும் நிர்குண பண்புகளுடன் கூடியவராகவும் பண்புகள் அற்றவராகவும் ஆகிய 2 நிலைகளிலும் சேவிப்பான். அவன் தனது மனம் வேறு எதிலும் லயிக்காமல் எப்போதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே தியானிப்பான். 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.